ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் பரோட்டா பண்ணலாமா? அதுக்கு முதல்ல வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக மெல்லிஸாக நறுக்கி வச்சிடணும். நான் இங்கே 2 வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். இங்கே வெங்காயம் பாருங்க இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டுறோம். அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா நான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி, தனியா பொடி. நான் இதிலேயே கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு இதெல்லாமே போட்டே பவுடர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதனால் எல்லாத்தோட ஃப்ளேவரும் இதில் இருக்கும். உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா. இங்கே ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இந்த ஆனியன் மிக்ஸை நம்ம வதக்கிட போகிறோம். இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நம்ம போட்டு இறக்கணும். நல்லா கடலை மாவையும் போட்டு வறுத்துடணும். இந்த மாதிரி கடலை மாவையும் போட்டு நம்ம வதக்கினோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த ஸ்டஃப்டு பரோட்டா பண்ணினாலும் இந்த மெத்தடில் பண்ணினேன்னா பரோட்டா பிய்யாது. ஸ்டஃப்டு பரோட்டா உங்களுக்கு அப்படியே முழுசாக அப்படியே இருக்கும். எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கிழிஞ்சு போகாது. இந்த கடலை மாவையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்துடலாம். நான் இங்கே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன். அது நான் காமிக்கல. நார்மல் ரொட்டி எப்படி பண்ணுறோமோ அப்படி தான் மாவு எப்படி பிசைக்கணும். கொஞ்சம் சாஃப்டராக பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவை கொஞ்சம் இந்த ட்ரை ஆட்டால் துவச்சிட்டு முதல்ல பெருசாக அப்படி ரவுண்டாகிட்டுன்றணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கணும். உங்களுக்கு வேணும்னா நெய் கூட போட்டுக்கலாம். இந்த ஆனியன் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போ சென்டர்லேருந்து ஒரு கட்டு பண்ணணும். பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு அண்ட் இப்படி ஒரு ஃபோல்டு. இதில் பாருங்க எவ்வளோ லேயர் வந்திருக்குன்னு. நல்லா இருக்கும். இது கொஞ்சமாக இந்த கலோஞ்சி போட்டுக்கணும், கொஞ்சமாக கொத்தமல்லி. ஒரு தரம் இந்த மாதிரி பண்ணி விட்டுரும். அவ்வளோ. இப்போ தவா 2 பக்கமும் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பரோட்டாவுக்கு பிரமாதமாக ஒன்றும் சைட் டிஷ்லாம் தேவையே இருக்காது. ஏன்னா இது ஆல்ரெடி ஹெவி. இது தயிரும் ஒரு ஊறுகாயும் வச்சுன்னு சாப்பிட்டாலே போகிறோம். அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனியன் ஸ்டஃப்டு ஆனியன் பரோட்டா. இந்த பாருங்கள் எவ்வளோ லேயராக இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். பாக்கெட்டாக லேயராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்.